ஏன் இந்த டிசி மிஷின் இருக்கறதுலே பெஸ்ட்டுன்னு சொல்றதுக்கு 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. மத்த டிசி மிஷின் லைக் கொராட் அண்ட் சுகான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா, பாதி விஷயத்த பண்ணும். மீதி விஷயத்த பண்ணவும் பண்ணாது. அண்ட் பாதி விஷயத்த பண்றதுமே தலைய சுத்திட்டு வந்து பண்ற மாரி பண்ணும். அதனால தான் இருக்கறதுலே இது பெஸ்ட்டுன்னு சொல்றோம். நம்ம மொபைல் சர்வீஸ் பொறுத்தவரைக்கும் இருக்கறதுலே எஃபிஷியன்ட் அண்ட் டைம் சேவிங்கா இருக்கும் டிசி மிஷின் பொறுத்தவரைக்கும். அப்பனா தான் நம்மளால ஃபால்ட் ஃபைண்டிங் வந்து ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். அப்படி என்ன இந்த பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸ் வந்து இதில இருக்கு, மத்த டிசி மிஷின்ல இல்ல அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்த்துரலாம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ வந்து ப்ரமோஷன் கிடையாது. இது வந்து நான் ஒரு 3 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இருக்கறதுலே நல்லா இருக்கிறனால தான் இந்த டிசி மிஷின் வந்து நான் ஓகே ஒரு லாங் டர்ம் ரிவ்யூவா போடலாம் அப்படிங்கிற மாரி இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னா, இந்த மீட்டர்ல வந்து டிஜிட்டல் மீட்டரோட சேர்ந்து அனலாக் மீட்டர் இருக்கு. அனலாக் மீட்டர்ல பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து ஒரு ஃபோன் ஆன் பண்றோம்னா, அதோட ஃப்ளோ வந்து நம்மளால பார்க்க முடியும். டிஜிட்டல் மீட்டர் என்னன்னா, நம்ம ரீடிங் வந்துட்டு ஸ்கிப் ஆயிட்டே இருக்கும். ஒரு 200 இருக்குன்னா 300, 400 நம்மளால டக்குன்னு பார்க்க முடியாது. ஆனா அனலாக் மீட்டர் வந்து ஃப்ளோ வந்து நம்மளால கண் கூட பார்க்க முடியும். அப்படி பார்க்கறது மூலியமா ஒர்க்கிங் மதர் போர்டுக்கும் ஃபால்ட் உள்ள மதர் போர்டுக்கும் உள்ள கரண்ட் ஃப்ளோ டிஃபரன்ஸ் வச்சு நம்மளால வந்து ஃபால்ட் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்படி என்ன நாங்கள் ஃப்ளோ வச்சு கண்டுபிடிப்போம்னா, இந்த முள் வந்து எவ்வளோ ஸ்பீடாக ரன் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத நாங்கள் டீட்டெயிலாக கோர்ஸில் சொல்லிக் கொடுப்போம். அண்ட் முக்கியமான ஃபியூச்சர் எங்களுக்கு அதிகமான மொபைல் சர்வீஸில் சக்ஸஸ் ரேட் இருக்கிறது காரணமே இந்த ஒரு ஃபியூச்சர் தான். இது என்ன ப்ரோ சும்மா வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணுறதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நம்ம இப்போ ஒரு ஐசி ரீபால் பண்ணி வைக்கிறோம். வச்சுட்டு 100% வந்துட்டு நம்ம ஐசி ரீபால் பண்ணது அடியில் எதுவும் ஜாயிண்ட் ஆகலை அப்படிங்கிறத நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால நம்ம முள்ளை வந்து பொறுமையாக திருப்பும்போது ஏதாவது ஒரு ஆம்ப்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் எடுத்துச்சுன்னா நம்மளால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். நம்ம பண்ணதில் ஏதோ ஒரு மிஸ்டேக்னா டக்குன்னு ரிவர்ஸ் வந்துடலாம். நம்ம வந்து ஒரு 1 வோல்ட் கொடுக்கும்போதே கொஞ்சம் ஆம்ப்ஸ் எடுக்குதுன்னா அது ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது. நம்ம அதுக்கு மேலே போயிட்டே இருக்கும்போது ஓவர் கில் ஆகிட்டே வரும் ஐசி. நம்ம 3.5 வோல்ட் நம்ம டைரெக்டாக ஒரு வேளை நம்ம இது இல்லாமல் கொடுத்தோம்னா கன்ஃபார்ம் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். அந்த ஸ்பேரே வந்து மாற்றுற மாதிரி வேணும்னா போர்டில் ஏதோ டேமேஜ் ஆகும். அதனால தான் இந்த செகண்ட் ஃபீச்சர் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. சுகானில் இதில் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. பட் வந்துட்டு அது ரொம்ப கஷ்டமாக பட்டன் அழுத்திட்டு பொறுமையாக உட்காந்து இது பண்ணுற மாதிரி வரும் கொராட்டில். சுகானில் இந்த ஃபியூச்சர் இருக்குது. ஆனால் வந்து நான் அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்காது மற்ற எந்த டிசிலையும். இதில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் 3வது ஃபியூச்சர் எனக்கு இம்பார்ட்டண்டான ஃபியூச்சர் என்னென்னா, இந்த 5 வோல்ட் 15 வோல்ட் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறது. 15 வோல்ட் வந்துட்டு நம்ம 8 வோல்ட் பேட்டரி வந்துச்சுன்னு யூஸ் பண்ணிக்கலாம். 5 வோல்ட் வந்துட்டு நம்ம நார்மலாக இது இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு இந்த ஆப்ஷன் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, இப்படி நம்ம திருப்பும் போது நான் வந்துட்டு இப்போ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஸ்பீடாக திருப்பேன். இந்த மாதிரி ஸ்லோவாக திருப்ப மாட்டேன், கொஞ்சம் ஸ்பீடாக திருப்பேன். இப்படி திருப்பும்போது 3.15 வோல்ட்டில் இருக்கும்போது 5 வோல்ட்டை தாண்டி கொஞ்சம் போச்சுன்னா கூட நம்மளுக்கு ஏதாவது போர்டில் அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால தான் நான் வந்து 5 வோல்ட்டில் வச்சுருக்கும்போது நம்ம மேக்ஸிமம் எந்த டேமேஜுமே ஆகாது. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து இதில் பண்ண வேண்டியது இருக்காது. 5 வோல்ட்டில் வச்சுருக்கும்போது 15 வோல்ட்டை நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம 5 வோல்ட்டுக்குள்ளே திருப்புறோமான்னு அது வந்து இதில் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு 4th ஃபீச்சர் என்ன, மற்ற டிசிலையும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. 5 ஆம்ஸ் 1000 மில்லிஆம்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறது. 5 ஆம்ஸ் எதுக்குன்னா, இது சில ஷார்ட்லாம் வந்துட்டு நார்மலாக 1000 மில்லிஆம்ஸில் வந்து ஃபைண்ட் அவுட்டே ஆகாது. நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் 5 ஆம்ஸ் வச்சிங்கன்னா டக்குன்னு ஃபைண்ட் அவுட் ஆகிடும். சில கெப்பாசிட்டர்லாம் வந்து 5 ஆம்ஸ் வச்சா மட்டும் அதுவும் சில ஐபேட்லலாம் வந்து நமக்கு 5 ஆம்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். நம்ம அது வச்சா மட்டும் தான் டக்குன்னு வந்து ஷார்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். டெர்மினல் கேமராவே யூஸ் பண்ணாலும் ஷார்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா கொஞ்சம் ஆம்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியது வரும். அந்த டயத்தில் நமக்கு வந்து தேவைப்படும். அண்ட் 5th ஃபீச்சர் எனக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இந்த மாதிரி கேபிள் யூஸ் பண்ணி நம்மளால் ஆன் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கேபிள் யூஸ் பண்ணி நம்மளால் வந்துட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதை தாண்டி சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த 3 0 இருக்கிறது. இந்த 3 0 நமக்கு வந்து எதனாலனா 3 வேல்யூ இருக்குது ஜீரோக்கு அப்புறம். இதனால் என்னென்னா ரொம்ப மைனரான ரீடிங்கை வச்சு நம்மளால் ஃபால்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து iPhone 7ல் 20 மில்லிஆம்ஸ்க்கும் 27 மில்லிஆம்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் வந்து நார்மல்னா 0.02 அப்படின்னு காமிச்சிருந்தது. நம்ம இந்த ரீடிங் தெரியலனா நிறைய ஃபால்ட் வந்து நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாமல் போகும். அதாவது மேஜரான ஃபால்ட்ஸு. அதை வச்சு நம்ம அந்த கொஞ்சம் மில்லிஆம்ஸ் டிஃப்ரென்ஸ் வச்சு நம்மளால் நிறைய ஃபால்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபியூச்சர் நமக்கு பெனிஃபிட் ஆனது என்னென்னா, இதில் வந்துட்டு சார்ஜிங் ஆம்ப்ஸும் காமிப்பாங்க. நம்ம வந்துட்டு சார்ஜ் போட்டு ஆம்ப்ஸ் வந்துட்டு நம்ம வந்து பார்த்துக்க முடியும், எவ்வளோ ஆம்ப்ஸ் எடுக்குது அப்படின்னு. நமக்கு ஒரு வேளை மல்டிபோர்ட் சார்ஜர் இல்லைன்னா இதை யூஸ் பண்ணி நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். இந்த 3மே குவாலிட்டி வைஸில் எல்லாம் சேம் தான். கொராடு, சுகானு, இந்த மெக்கானிக் எல்லாமே குவாலிட்டி வைஸில் நல்லா தான் இருக்கும். குவாலிட்டி வைஸில் யாருமே காம்ப்ரமைஸ் பண்ணல. நமக்கான ஃபியூச்சர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட்னா இந்த மாதிரி டிசி மிஷின் போய்க்கிறது நல்லது. சப்போஸ் நீங்கள் லேப்டாப் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த டிசி மிஷின் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது. லேப்டாப் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கொராடு, சுகானு அந்த மாதிரி தான் நீங்கள் போயாகணும். லேப்டாப்க்கான ஹையர் வோல்டேஜஸ் தேவைப்படும். நீங்கள் மொபைல் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணணும் அப்படின்னா இந்த டிசி மிஷின் சூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது.